கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பக்கம் வந்து கார்த்தியை வந்து தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து நீ தீபா கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த பக்கம் வந்து துங்கா வந்து காரில் வந்துட்டுருக்காரு. சக்தி நர்ஸ் வந்து ஆட்டோவில் தீபாவை கூட்டிக்கிட்டு தப்பிச்சு பொண்ணு வந்துட்டுருக்காங்க. எதேர்ச்சியாக வரும்போது சக்தி வந்து ஆட்டோலேருந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ துங்காவை பார்த்துறாங்க. துங்கா மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை சீக்கிரமாக வேகமாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துங்கா வந்து இது அந்த சக்தி நர்ஸ் மாதிரி தெரியுது, ஃபாலோ பண்ணிவிட்டு சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி காரை வேகமாக ஓட்ட சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. இவங்க வந்து இந்த கோயில் இருக்குது, ஒரு கோயில், அங்கே வந்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலே இறக்கி தீபாவை தூக்கி கொண்டு போய் கோயிலில் வைக்கிறாங்க. கார்த்தி, அபிராமி எல்லாருமே குடும்பத்தோட அந்த கோயிலில் வந்து தான் கல்யாண ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. நீ இன்றைக்கி தாலி கட்டுறத நான் பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி தாலி ஆசீர்வாதம் கோயிலெலாம் வச்சு வாங்கிட்டு அபிராமி அம்மா வந்து தாலியை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி வந்து இல்லைம்மா என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா கார்த்தி, நீ கட்டி தான் ஆகணும்னு இப்போ கட்டாயப்படுத்தவும் இவங்க வந்து தீபா கிடையாதுமா, தீபா போலவே இருக்கிற கீதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அபிராமிக்கு வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க எல்லாருமே. இப்போ தீபா எங்கேப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்கும்போது அவங்க வந்து சேஃபாக தான் இருக்காங்க, அவங்கள நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கிடைக்கல, எப்படி நான் கண்டுபிடிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது சக்தி நர்ஸ் வந்து அவங்கள அந்த கோயிலில் ஒரு தூணில் வந்து சாய்ச்ச மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. தீபா வந்து பின்னாடி இருந்தும் கார்த்தி வந்து பார்க்காது போல தான் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தீபாவுக்கு என்ன ஆச்சு, அவள் எங்கே அப்படின்னு அபிராமி அம்மா கேட்கும்போது கார்த்தி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த பக்கம் துங்கா வந்து தேடிக்கிட்டு வந்து மிஸ் ஆகிட்டாங்க சக்தி நர்ஸு. இங்கே தானே வந்தால் எப்படியும் மிஸ் ஆகிட்டாலச்சா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் வந்து நின்றுட்டுருக்காரு. கார்த்தி வந்து கீதாவை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நம்ம தீபாவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாமா, நான் தேடிக்கிட்டு அதுக்கான ஸ்டெப்பை தாம்மா எடுத்துருவேன், எப்படி இன்னும் 2 நாளில் கண்டுபிடிச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீபா வந்து பின்னாடியே மயக்கத்தோட அரைமயக்கத்தோட அப்படியே கார்த்தி பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அவர் பார்ப்பாரா, தீபாவை பார்த்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாரா, இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.